அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும், இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நான் உங்க கூட பேச போறது கிடையாதுங்க. மிக மிக அந்த ஜோசியத்துறையில ரொம்ப புகழ்பெற்ற ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சாரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய சன் திரு கிருஷ்ண பிரசாத் சார் தான் இன்னைக்கு உங்க கூட பேச போறாரு. யாருமே இந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதுவும் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கருட ஹோமத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் தான் சார் உங்க கூட பகிர்ந்துக்க போறாரு. ஸோ அனைவருமே பார்த்து பயனடைங்க. இப்போ வாங்க சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். சிவம் சிவாய. தமிழரசி பாலமுருகன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நம்முடைய இந்த கருட ஹோமம், கருட பூஜை சம்பந்தமா ஏற்கனவே நிறைய அனுபவங்கள், என்னுடைய அனுபவம், பல பேர் அவங்களுடைய பலதரப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொன்னது தான். நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய மல்டி மில்லினியர், 100 கோடி சொந்தக்காரர், அவரோட பொண்ணு ஓவர்சீஸ் ட்ரிப் போனப்போ அங்கே சில பாதிப்புகளாச்சு. அதனால ஏற்பட்ட பாதிப்பு, பல பரிகாரங்கள், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். நிறைவாக நம்மகிட்ட கருடாழ்வார் வாங்கி பூஜை பண்ணார். 48 நாள் ஒரு மண்டல பூஜையில் கருடாழ்வாரே இந்த பொண்ணோட கனவுல காலங்காலத்தால் தன்னோட இறகால வருடி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு எல்லாம் சரியாகி இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தையோட அந்த அம்மையார் நல்லா இருக்காங்க. இன்னொருத்தங்க தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் நம்மகிட்ட கருடன் வாங்கி அதனால பல மாற்றங்கள் வந்தது. இப்படி பலதரப்பட்டவங்க, 100 கோடி சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்குமே கருடன் வாரி வாரி வழங்குறார். இந்த கருடனுடைய அற்புதங்கள்ங்கிறது வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. சர்ப்பதோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் கருட உபாசனைங்கிறது சிறந்தது. கருடன சுபர்ணன், ராஜநிர்கனா, இந்த மாதிரி பல பெயர்கள்ல வழிபடுறாங்க. வீட்டில் வாஸ்து தோஷம் மாதிரியான விஷயமோ கிரக தோஷமோ ஏதாவது இருக்குன்னா கருட தாந்திரிக் அப்படின்னு கருட தாந்திரிக முறையை பின்பற்றி அதெல்லாம் சரி பண்றாங்க. தாய்லாந்து மாதிரி பல நாடுகள், புத்த மதத்தோட தொடர்புடைய நாடுகள்ல பிரம்மாண்டமான கருடன் சிலைகள்லாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கருடா ஏர்போர்ட், இப்படிலாம் பல விஷயங்கள் கூகுளில் போட்டாலே நமக்கு வரும். நேரில் போயும் சிலர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. இதெல்லாம் காரணம் இல்லாமல் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. அவ்வளவு ஆற்றல் இதில் இருக்கு. ஸோ கருடாழ்வாருங்கிறவர் இன்னைக்கும் நம்ம பிரத்யட்சமா பார்க்குற தெய்வம். எந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கும்பாபிஷேகத்தின் நிறைவு பகுதியில் கோபுரத்தை கருடன் வட்டமடிப்பார். காரணம், கருடன் வேத மந்திரங்களின் வடிவமாக இருக்கார். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷசர்ப்ப விநாசனாய ஸ்வாஹா. வேத சுரூபமா கருடன் இருக்க. அப்பேற்பட்ட அந்த கருடனையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில பண்ணி ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருடமாலா மந்திரம், 2 மந்திரங்கள் உரியேற்றி தந்தா அந்த கருடனோட ஆற்றல் எத்தகையதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த கருடாழ்வாரோட 23 பக்கம் மந்திர புத்தகமும் தருவோம். அப்புறம் ஹோம ரட்சை, அதாவது ஹோம சாம்பலையும் கூட சேர்த்து தருவோம். இந்த ஹோம சாம்பலை என்ன பண்ணோம்னா, ஏதாவது புது சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருந்தாலும் அது வெளியேறிடும். கருட பூஜைக்கு ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை முடிஞ்ச அளவு தினமும் சொல்லி வேண்டினாலே போறோம். குறிப்பா தினமும் கருட பூஜை பண்றப்போ ஓம் ஷிம் சிவாய நமக இதை ஒரு 11 தடவை குறைஞ்சபட்சம் சொல்லி 11 பூவை கருடாழ்வாருக்கு வச்சு வேண்டணும். இத்தகைய இந்த ஆற்றல் வாய்ந்த கருட ஹோமம் வர மார்ச் 4, மார்ச் 14 நடக்க போகுது. இப்போ இந்த கருட ஹோமத்தை நேரடியாக பார்க்கணும்னு வரவங்க பார்க்கலாம். கருட ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 4-5 இடங்கள்ல பேசி வச்சிருக்கோம். எத்தனை பேர் புக் பண்ண போறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் ஹால் ஃபைனல் செய்யப்படும். இப்போ இந்த கருட ஹோமத்துக்கான புக்கிங் மார்ச் 4 பண்ண போறதா இருந்தா அதுக்கான அப்டேட்டை அதிகபட்சம் பிப்ரவரி 25க்குள்ள சொல்லிடுவோம். இல்ல மார்ச் 4 இல்ல ஒரு வழியா மார்ச் 16 பண்ண போறோம்னா அட்லீஸ்ட் பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ள பிப்ரவரி 28க்குள்ள அப்டேட் பண்ணிடும். ஆனா கருட ஹோமம் மார்ச் 4 மார்ச் 16 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அதை நீங்கள்லாம் விருப்பப்படுறவங்க லைவா பார்க்கலாம்.
ஸோ இந்த கருட ஹோம சங்கல்பத்துக்கு டைரக்டா வரணும்னு நினைக்கிறவங்க பேர் கொடுத்துக்கலாம். வெறும் ஹோமத்தை பார்க்கறதுனா ஃப்ரீ தான். இந்த கருட ஹோமத்துல ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணோம்னா அதுக்கு 500 rupees. இந்த கருடாழ்வார் வேணும்னா அப்படியே செட்டா 3000 ரூபாய் வருவேன். அதுல இந்த கருடாழ்வார் விக்கிரகம், ஹோம பஸ்பம், மந்திர புத்தகம் எல்லாமே அடங்கிடும். வருபவர்களுக்கு டிஃபன், சாப்பாடு மாதிரியான விஷயங்களுக்கும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். அது மார்ச் 4, மார்ச் 16 எங்க நடந்தாலும் சரி. ஸோ இந்த கருடாழ்வார் விக்கிரகம் தேவைப்படுறவங்க இந்த கருட ஹோம சங்கல்பத்துல டைரக்டா கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க 8888886460 ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர், இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு ஜஸ்ட் உங்களோட நேமு, ராசி நட்சத்திரம் டீடைல்ஸ் மட்டும் அனுப்புங்க. கொரியர் மூலமா நீங்க ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருடாழ்வாரை ரிசீவ் பண்ணிக்க போறீங்கன்னா அட்ரஸையும் சேர்த்து அனுப்புங்க. அந்த பக்ஷிராஜனுடைய அனுகிரகம் எத்தகையது, அந்த கருட ஹோமத்துடைய ஆற்றல் எத்தகையதுங்கிறது லைவா நீங்க பாக்குறப்போ இன்னும் நல்லா உணர முடியும். எல்லா விதமான கெட்ட கர்ம வினைகளும் அது மூலமா கழியும். அல்லவை தேய அறம் பெருகட்டும், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். இப்போ சார் பேசுனதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது பாருங்க. நான் அவசியமா அந்த ஹோமத்துல கலந்துக்க போறேன். ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனே நமக்கு வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தரும். அதனால சென்னையில இருக்கிற மக்களும் அல்லது வெளியூர்ல இருக்கிறவங்களும் நீங்க முன்கூட்டியே, ஏன்னா தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, மார்ச் 4 அல்லது 16 இந்த 2 தேதிகளில் ஏதோ ஒரு தேதி தான். அதுவும் சென்னையில் தான் வந்து நடக்கும். அதுவும் நங்கநல்லூர் இல்லைன்னா மயிலாப்பூர், இந்த 2 இடத்துல தான் நடக்கும். ஸோ எல்லாருமே உங்களுடைய ஷெடியூலை பிளான் பண்ணி யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ உடனே அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது உங்களுக்கு அந்த பிரசாதம் மட்டும் போதும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு மந்திரத்தில் பூஜிக்கப்பட்ட கருடாழ்வார் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, உடனே நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், அப்புறம் அட்ரஸ், இது எல்லாத்தையும் மறக்காம கொடுத்துடுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பயனடையணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.